ஸோ இந்த நாள் காலை வேளையில் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். யார்? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும். இந்த கலிலேயா கடல், கதரேனர் கடல், திபேரியா கடல் அப்படிலாம் ஒரே இடத்துக்கு தான் அத்தனை பேர் இருக்கும். இக்கரையிலிருந்து, அதாவது கப்பர்நகூம் பகுதியிலிருந்து எல்லாரும் கடந்து எங்கே வராங்க? அக்கறைக்கு வருகிறார்கள். அதாவது கதரேனர் இருக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். வந்தபோது அங்கே என்ன நடக்கும்? அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஆண்டவர் வந்து இறங்குறாரு. அவர் கிரீட் பண்றதுக்கு யார் வரா? ஆவி நிறைந்த ஒரு மனிதன் வருகிறான். ஹல்லேலூயா. ஆனா என்ன ஆவி நிறைந்த மனிதன்? அசுத்த ஆவி நிறைந்த ஒரு மனிதன் என்ன பண்ணானா? வந்தான். இந்த அசுத்த ஆவி நிறைந்த மனிதனை பத்தி என்ன சொல்லியிருக்குது? அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் எங்க இருந்து வந்தான்? பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். பிரேத கல்லறையில் யார் இருப்பா? பிரேதங்கள் தான் இருக்கும். செத்தவர்கள் இருக்கிற இடத்துல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தும் செத்தவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் என்ன பண்றான்? ஓடி வருகிறான். இவன் செத்தவன் கிடையாது, இவன் உயிரோடு இருக்கிறவன். ஆனா உயிரோடு இருந்தாலும் கூட உயிரோடு கூட இருக்கிற நிலையில இல்லை. அவன் எதுக்கு சமானமா இருக்கிறான்? செத்தவனுக்கு சமானமா இருப்பதினாலே அவன் உயிரோடு கூட இருக்கிற மக்கள் கூட சேர்ந்து வாழாம செத்தவங்க இருக்கிற இடத்துல பண்றான், வாழ்கிறான். அந்த இடத்துல இருந்து அவன் ஓடி வருகிறான். சரிங்களா? இப்போ அவனை பத்தி நம்ம பார்ப்போம். அவன் என்ன செய்யறான்? வாசிங்க. அடுத்தது என்ன வருது? 3வது வசனம். ஆமா, அவருடைய ரெசிடென்ஸ் எங்க இருக்குதான்? குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை யாரும் என்ன பண்ண முடியாது? சங்கிலியில் அவனை கட்டவே முடியாது. ஏன் அவனை யாரும் கட்ட முடியாது? ஏன் அவனை யாரும் கட்ட முடியல? அவன் ஏற்கனவே பிசாசினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? கட்டப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஏற்கனவே எதனால கட்டப்பட்டிருக்கிறான்? பிசாசு நிறைய ஆவிங்க உள்ள புகுந்து அவனை என்ன பண்ணி வச்சிருக்குது? போட்டு டைட்டா கட்டி வச்சிருக்குது. டைட்டா கட்டி வச்சிருக்கிற மனுஷன் என்ன பண்ண முடியல? மக்களால் என்ன பண்ண முடியல? கட்ட முடியவில்லை. ஏனென்றால் உள்ள இருக்கிற ஆவிகள் பலம் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லைங்களா? he was free yet bound. வெளியே பார்த்தால், அதான் கட்ட முடியலன்னு அர்த்தம், அவனை ஃப்ரீயா தான் விட்டுருந்தாங்க. கட்டி பார்த்தாங்க, கட்ட முடியல இல்லைங்களா? அவன் ஃப்ரீயா தான் விட்டாங்க. அவன் ஃப்ரீயா தான் இருக்கிறான், ஓடுறான், ஓடியாரான், எல்லாம் பண்றான். ஆனால் அவன் எங்க கட்டப்பட்டிருந்தான்? ஆவியிலே, உள்ளான மனுஷனிலே அவன் கட்டப்பட்டிருந்தான். ஏனென்றால் சாத்தான் அவனை ஏற்கனவே எங்க கட்டி வச்சிட்டான்? உள்ள டைட்டா கட்டி வச்சிட்டான். அதனால அவன் வெளியே ஃப்ரீயா இருந்தா கூட அவன் எப்படி வாழணுமோ அப்படி வாழ முடியாத ஒரு நிலையிலே அவன் இருக்கிறான். எந்த நேரத்திலும் பார்த்துங்க, ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் சாதாரண மனிதர்களோட கொஞ்சம் மேலா தான் இருப்பாங்க. ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் சாதாரண மனிதர்களை விட ஒரு படி எப்படி தான் இருப்பாங்க? மேலே தான் இருப்பாங்க. எந்த ஆவியா இருந்தாலும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாக இருந்தால் அவர்களும் சாதாரண மனிதர்களை விட ஒரு படி மேலே இருப்பாங்க. அசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதராக இருந்தாலும் எப்படி தான் இருப்பாங்க? சாதாரண நிலைமையை விட்டு ஒரு லெவல் மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா பாருங்க, அவர் என்ன பண்ணலாம்? 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்தும் முயற்சி பண்ணாங்க. கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்க? எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் என்ன நடக்குதான்? விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒருத்தராலும் ஒன்றும் பண்ண முடியல. போராடி இருக்கிறாங்க. மனிதர்கள் அவனை ஏதோ ஒன்று பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், டேம் பண்ணணும், அப்படி என்ன பண்றாங்க? அவனை கட்டத்துக்கு முயற்சி பண்றாங்க. யாராலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன வேலை? எங்க இருப்பானா? இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து எந்த நேரமும் ஓயாம கத்திட்டு இருப்பான்.
துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. இந்த மாதிரி பொல்லாத ஆவிகள் உள்ள வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், ஒரு மனுஷனை சும்மா இருக்க விடாது. ஒரு மனுஷன் என்ன பண்ண விடாது, அது சும்மா இருக்க விடாது. இன்னொன்று என்ன பண்ணுமா, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். எந்த ஒரு மனிதனாவது தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வானா? யாரும் தன்னைத்தான் காயப்படுத்த மாட்டார்கள். ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? அவன் கட்டப்பட்டிருந்தான் சொன்னீங்களா, உள்ளுக்குள்ள அவன் கட்டப்பட்டிருந்தான். வெளியே கட்டப்பட முடியல, யாரெல்லாம் கட்டவே முடியல. ஆனா உள்ள கட்டப்பட்டிருந்தான். அவனுக்குள்ள கட்டப்பட்டிருந்தது என்ன? வாட் வாஸ் பவுண்ட் இன் ஹிம்? அவனுக்குள்ள கட்டப்பட்டிருந்த காரியம் என்னென்றால், முதல்ல இஸ் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வாஸ் பவுண்ட். அவனுடைய அறிவு என்ன பண்ணப்பட்டிருக்குது, கட்டப்பட்டிருக்குது. அதனால தான் அவுத்துப்பட்டு என்ன பண்ணிருக்கிறான், வஸ்திரம் தெரியாமல் தானே படித்தோம். வஸ்திரம் அவன் நார்மல் சென்ஸ்ல சேனா தானே பண்ணியிருப்பான். அப்படி இருப்பான் அவன்? இருக்க மாட்டான். இஸ் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வாஸ் பவுண்ட். அதனால தான் he was not living in his house. அதனால தான் அவனால் அவன் சொந்த வீட்டில் இருக்க முடியல. அவன் எங்கே இருக்கிறான்? கல்லறையில் இருக்கிறான். ட்ரெஸ் போடாமல் இருக்கிறான். தன்னைத்தானே காயப்படுத்திட்டு இருக்கிறான். அறிவுள்ளவன், புத்தி சுவாதீனம் உள்ளவன் இந்த 3 வேலை என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். நார்மல் என்ன பண்ண மாட்டான், வீட்டை விட்டு போய் எங்கே இருப்பான், கல்லறையில் இருப்பானா? இருக்க மாட்டான். நார்மல் மனுஷன் ட்ரெஸ்ஸை போடாமல் அவுத்து போட்டு இருப்பானா? இருக்க மாட்டான். நார்மல் மனுஷன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வானா? காயப்படுத்தி கொள்ள மாட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அதெல்லாமே செய்கிறான். ஏனென்றால் உள்ள வந்த பிசாசு அவனோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி என்ன பண்ணிட்டான், கட்டி டைட் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் என்ன கட்டப்பட்டிருக்குது, he lost his rational life, social life. சமுதாயத்தோடு கூட சேர்ந்து வாழ்கிற அந்தையும் என்ன பண்ணப்பட்டது, அவனுக்கு கட்டப்பட்டு விட்டது. அதனால தான் மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழாமல் பிரேத கல்லறையில் மக்கி போன சடலில் கூட என்ன பண்ணுறான், அவன் சேர்ந்து வாழ்கிறான். அவன் எங்கே வாழ்ந்துருக்கணும், அவனுக்கும் ஒரு குடும்பம் இருந்திருக்கும். அண்ணன் தம்பி இருந்தாங்களோ, அப்பா அம்மா இருந்தாங்களோ, இல்லை மனைவி பிள்ளைங்க, ஏதோ ஒரு அவனுக்குன்னு ஒரு கிராமம், அவனுக்குன்னு ஒரு ஊர், அவனுக்குன்னு எல்லாமே இருந்தாலும் அவங்களெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு எங்கே போய் வாழ்ந்துட்டு இருக்கிறான், தனியாக இங்கே காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறான், கல்லறை தோட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இஸ் ரேஷனல் லைஃப், சோஷியல் லைஃப் எல்லாமே போயிருந்து. he was out of place and out of order. இதுதான் நடக்கும். உள்ள ஆவி வந்து என்ன பண்ணும், உள்ள பிசாசு வந்து என்ன பண்ணும், அவுட் ஆஃப் பிளேஸ், இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். அவுட் ஆஃப் ஆர்டர், இருக்க வேண்டிய நிலையில என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். இதுதான் நம்ம பார்க்குறோம். பிசாசு ஒரு மனிதனை பிடித்து, அதாவது நான் பிசாசுன்னு சொல்லி பேசும்போது பயங்கரமாக ஆவி பிடிச்சி ஆடுறவங்க தான் கிடையாது, அவங்க தான் கிடையாது. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஏதோ ஒரு அளவிலே பிசாசு ஆதிக்கம் செய்கிறானோ, ஏதோ ஒரு அளவிலே ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறானோ, அது சின்ன அளவாக இருக்கும், பெரிய அளவாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும், பயங்கரமாக இந்த மாதிரி லேகியோன் மாதிரி எக்கச்சக்கமாக ஆவி பிடிச்சி ஆடுறாளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அவன் எங்கே இடத்துல அவன் உள்ளே வந்தாலும் என்ன பண்ணுறானா, அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டாங்க, இருக்க வேண்டிய நிலையிலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள். அதுதான் அவன் வாழ்க்கையை சித்தரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணுறாரு, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நாம் இருக்க வேண்டிய நிலைக்கு நம்ம என்ன பண்ணுறாரு, ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் பார்த்தோம். இந்த ஒரு மனிதன் வந்தான் பார்த்தீங்களா, ஒருத்தன் வந்து இயேசு சந்திச்சான் இல்லைங்களா, அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவன் ஏன் அங்கே வந்தான் தெரியுங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு வருகிறார்னு சொல்லி அறிஞ்ச உடனே அவன் ஏன் அங்கே வந்தான், இயேசுவை சந்திக்க ஏன் வந்தான். அவர் படலில் இறங்கிய அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேதத்திலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அப்படின்னு தான் படித்தோம். ஏன் வந்தான், எதற்காக வந்தான், எது அவனை இயேசுவிடத்தில் வரவழைத்தது. இந்த நரேட்டிவ் எழுதின ரொம்ப வித்தியாசமாக எழுதியிருக்கிறாரு. ஏன் அவன் வந்தான் என்றால், 8வது வசனத்தை வாசிங்க, அங்க அதுக்கு பதில் இருக்குது. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஏற்கனவே அவர் சொல்லி இருந்தார். லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, கமாண்ட் ஆர்டர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து விட்டார். வரும்போதே ஒரு பிளானோட ஒரு பர்பஸோட தான் ஆண்டவர் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வருகிறார். ஹல்லேலூயா.
சும்மா ஆண்டவர் ரேண்டமாக இங்கே அங்கே சுற்றின்னு இல்லை, நினச்சத்துக்கெல்லாம் போய் நினச்ச ஒழித்தெல்லாம் செஞ்சுன்னு அவர் இஷ்டமாக எதுவும் பண்ணிட்டு இல்லை. அவர் எப்போதும் ஜெபித்து காத்திருந்து கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். எல்லாரும் வாங்க இக்கலேருந்து அக்கறைக்கு போவோன்னு சொல்லும்பொழுது அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான், எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான், யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வாழ்க்கை மிகவும் வேதனையானதாகவும் மிகவும் கண்ணீர் உள்ளதாகவும் இருக்கிறது. பிசாசு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், என்னுடைய அற்புதமான அருமையான படைப்பை ஒரு பிசாசு என்ன பண்ணிட்டாங்க, சிதைச்சுன்னு இருக்குது, நாசம் பண்ணிட்டு இருக்குது. இதை நான் அப்படியே என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது, விட முடியாதுன்னு சொல்லி அவர் அறிந்து தான் என்ன பண்ணாரு, அங்கே நீ கரைக்கு வருகிறார். வரும்போதே என்ன பண்ணிட்டாரு, ஒரு கட்டளையை கொடுத்து விட்டார். அப்படி ஒரு கட்டளையை கொடுத்தனால தான் அவன் என்ன பண்ணுறான், ஓடியாடுறான். எதுக்காக ஓடியாந்தான், சரண்டர் ஆகிறதுக்காக ஓடி வந்தானா? இல்லை, he just came there with a supplication. அவர்கிட்ட ஒரு ஜப குறிப்பை கொடுக்கறதுக்காக ஓடி வந்தான். வாசிக்கலாம், என்ன பண்றா பாருங்க. இங்க 6வது வசனம் வாசிங்க. பணிந்து கொண்டுனா கீழே விழுந்துன்னு அர்த்தம். உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன அப்படின்னா அர்த்தம், why are you disturbing me? அதுதான் அதுக்கு அர்த்தம். நான் பாட்டு அங்கே இருக்கிறேனே, why are you disturbing me? இதை தான் இயேசு கானாவூரில் மரியாதைகிட்ட வந்து சொன்னார். நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேனே, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. டைமுக்கு முன்னாடி ஏன் வந்து என்ன பண்ணுறீங்க, நான் தொந்தரவு பண்ணீங்கன்னு சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இவங்க பிசாசு வந்து சொல்லுது, ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். யார் பேரை யார் யூஸ் பண்றா, கடவுள் பேரை இவர் யூஸ் பண்ணி தேவகுமாரனுக்கு கட்டளை கொடுக்கிறாராம். இல்லையா? கொஞ்சம் காமெடியாக தானே இருக்குது இது. நானே அப்படி தான் நோட்ஸ் ஃபன்னின்னு தான் எழுதி வச்சிருக்கிறேன். யார் பேரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, யார் பேரை யூஸ் பண்ணியிருக்காப்புல, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அவன் எப்படியோ வாழ்ந்தான், துணி போடாமல் இருக்கிறான், குடும்பத்தோடு இல்லாமல் இருக்கிறான், எப்படியோ இருக்கிறான். ஆனால் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்தோடனே தேவகுமாரனே அப்படின்றானே, அது உள்ளேருந்து வந்தது யாருடைய சத்தம்? ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் தேவகுமாரன் ஒன்றுமே தெரியாது, எப்படியோ பைத்தியக்காரனை சுற்றிந்தவன். ஸ்பாட்டுக்கு வந்து நான் சொல்கிறான் தேவகுமாரன், அது யாருடைய சத்தம்? பிசாசு கரெக்டாக சொல்லுது, தேவகுமாரனே எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அதுக்கு தான் அந்த நம்ம வாஸ்தவம் முன்னாடி, ஏனெனில் முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இவன் வரத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, கட்டளையை கொடுத்துட்டாரு இல்லைங்களா? அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன? அதற்கு அவன் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொன்னான். நாங்கள் அநேகராக இருக்கிறோம், என் பேர் என்னது? லேகியோன். இந்த மனுஷனை குறித்து நம்ம நிறைய இன்ட்ரோலாம் கொடுத்தோம் தெரியுங்களா? முன்னாடி பார்த்தோம், அந்த இன்ட்ரோவில் பார்த்தோம், ஒருவராலும் என்ன பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னு, கட்ட முடியாமல் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸோட, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை இல்லைங்களா, அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. மனிதர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஆவிக்குரிய சக்தியை அடக்குவதற்கு மாம்சத்துக்குரிய சக்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தினா ஒன்றும் நடக்காது. இதில் தான் நமக்கு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய நேரத்தில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வெறும் மாம்சீகமான போராட்டங்கள் மட்டுமல்ல, இதெல்லாம் ஆவிக்குரிய போராட்டங்கள். என்ன போராட்டம்? ஆவிக்குரிய போராட்டம். உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, உங்கள் தொழிலில் நடக்கிற பிரச்சனை, ஊழியத்தில் நடக்கிற பிரச்சனை, நிறைய விஷயங்கள் எல்லாமே எதில் நடக்கிற பிரச்சனைகள் தான், ஆவிக்குரிய பிரச்சனைகள். அதை வந்து நம்ம மாம்சத்தில் மோதலான்னு மோதனா அது ஒன்றுமே நடக்காது. எத்தனை எஃபர்ட் எடுத்து எத்தனை சங்கிலி போட்டு கட்டினாலும் உள்ள 2000 ஆவி இருக்குது. எத்தனை ஆவி இருக்குது? லேகியோன். நாங்கள் அநேகர். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுது, அறுத்து போடுது இல்லைங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே இருந்தா? சிம்சோனின் மேலே இருந்தார். எத்தனை கயிறு போட்டு கட்டினாலும் சிம்சன் என்ன பண்ணாரு அப்படின்ட்டு போனார் இல்லைங்களா?
அதான் சொன்னேன், எந்த ஆவி இருந்தாலும் அந்த ஆவிக்கு ஒரு வல்லமை உண்டு. தேவனுடைய ஆவி இருக்கும்போது அவன் தேவனுக்காக பயங்கரமான காரியங்களை செய்வான். பிசாசு ஆவி உள்ள இருந்தாலும் என்ன பண்ணுவான்? அந்த ராஜ்யத்துக்கு இருக்காக என்ன பண்ணுவான்? பயங்கரமா அவன் செய்வான். இவன் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவான்? கொடூரமான ஆளாய் அவன் இருக்கிறான். ஸோ மக்கள் அவன் மேல் இருந்த தங்கள் வல்லமையை இழந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் அவன் வேறொரு வல்லமையினால் என்ன பண்ணப்பட்டிருந்தான்? ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். எல்லா மக்களுடைய வல்லமையை காட்டிலும் மேலான ஒரு வல்லமை அந்த மனிதனை ஆட்கொண்டிருந்ததுனால சாதாரண சாமானிய மக்களால அவனை ஓவர் பவர் பண்ண முடியல. இப்போ யார் வந்து ஓவர் பவர் பண்ணா? யார் வந்து ஓவர் பவர் பண்ணா? ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து என்ன பண்ணாரு? பட்டு நஷ்டம் போயினே இருந்தார். தூரத்தில் வரும்போதே சொல்லிட்டாரு, தூரத்தில் வரும்போதே சொல்லிட்டாரு, ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. இங்கே என்ன போயிட்டான்? சரண்டர் ஆகிறான். சரி, தொடர்ந்து வாசிங்க, என்ன நடக்குது? இப்போ என்ன பண்ணுது? சாத்தான் ஜெபம் பண்ணுது. யார் ஜெபம் பண்றா? சாத்தான் ஜெபம் பண்ணுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா, சாத்தான் பண்ண ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுத்தார். விசுவாசி பண்ண ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குதா? என்ன மாத்தியில சொல்லணும்? சாத்தானுக்கு போய் ஆண்டவர் செவி கொடுப்பாரா? விசுவாசி தானே செவி கொடுப்பாரு. கரெக்டுங்களா? ஆனால் இந்த பேசல் பார்த்தா ஆப்போசிட்டாக நடக்கும். சாத்தானுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பாரு. ஓகே, நீ கேட்டதை நான் தரேன் அப்படின்வாரு. ஆனால் விசுவாசி கேட்டதுக்கு என்ன பண்ண மாட்டார்? நோ நோ, நாட் அலோவ்ட் அப்படின்வாரு. வாசிங்க, அவன் என்ன சொல்கிறான்? மிகவும் வேண்டிக் கொண்டது. இப்போ சொந்தமா ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க இல்லைங்களா? அந்த மாதிரி யார் அங்கே ஊக்கமாக ஜெபம் பண்ணுறா? இவ்வளோ நாள் அந்த மனுஷன் அண்ணா ஆட்டம் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தான். அந்த பக்கம் யாராவது போயிருக்க முடியுமா? வந்திருக்க முடியுமா? சொல்லுங்க. அவன் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே எந்த மக்களாவது போயிருப்பாங்களா? வந்திருப்பாங்களா? அவ்வளோ ஆக்ரோஷமாக, அவ்வளோ அதிகாரமாக, தான் ஒரு ஆள், தன்னை மிஞ்சின ஆள் இல்லைன்ற அளவுக்கு தான் அவன் வாழ்ந்திருப்பான். தன்னிலே அறியாமல் இருந்தால் கூட உள்ளே இருக்கிற ஆவிகள் அப்படி செஞ்சுருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுது? அதெல்லாம் வந்து வரவேண்டிய ஆள் வந்தோடனே அதெல்லாம் என்ன பண்ணுது? சரண்டர் ஆகி கெஞ்சுது, கதறுது. இந்த திசைகளை விட்டு என்ன பண்ணாதீங்க, அனுப்பாதீங்க. அதுக்கு தெரியுது வந்திருக்கிறவர் நினைச்சாருன்னா நம்ம எங்கே வேணாலும் அனுப்ப முடியும். எங்கே வேணாலும் என்ன பண்ண முடியும்? அனுப்ப முடியும். பாதாளத்துக்கும் என்ன பண்ண முடியும்? அனுப்ப முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நான் பண்ண நான் ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஆர்கியூமெண்ட்டுக்கு இருக்கலாம் ஒன்றும் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. காலில் விழுந்து கெஞ்சறது தான் சிறந்ததுன்னு யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் போயிடுது. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. எங்கே போய் ஆண்டோட பாதத்தில் விழுந்து அவருடைய கிருபையை என்ன பண்ணும்? கேட்டால் அவர் என்ன பண்ணார்? நமக்கு வழி செய்வார். கெஞ்சணும் ஆண்டர் என்ன பண்ணார்? வாசிங்க. இந்த இடத்த விட்டு எங்களை அனுப்பாதீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. எங்கே அனுப்புங்க? எங்களை பண்ணிக்குது. நிறைய பண்டிகைகள் இருக்கிறது. எங்களை அங்கே அனுப்புங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம்? அதுக்குள்ளே போய்க்கிறோம். பிசாசுக்கு எப்பவுமே என்ன தேவைப்படுது? ஏனென்றால் இதெல்லாம் ஆவி ஜீவம். பிசாசுலாம் யாரு? ஆவிகள். அதெல்லாம் என்னது? ஆவிகள். நீங்கள் எங்கேயா நண்டு போகும்போது அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, அதோ இருக்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. சாதா கண்ணுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. புரியுதுங்களா? சாதாரண கண்ணுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதுங்களே தங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னு நினச்சாதான் ஒரு இமேஜாக தன்னை காட்ட முடியுமே தவிர சாதாரணமாக அதை நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுது? எப்பவுமே வந்து இந்த ஆவிகள், யோவான் 10:10 வாசிக்கிறோம். இது எதுக்காக வருது? ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு எதுக்காக வரான்? திருடன், திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற எதுக்கும் வரமாட்டான். பிசாசுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்குறோம். ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுப்பதின் மூலமாக, ஏதோ ஒரு பலவீனத்துக்கு இடம் கொடுப்பதின் மூலமாக, ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம பிசாசுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம்னு சொன்னா அவனோட ஒரே ஒரு நோக்கம், அந்த ஒரே ஒரு இடத்த வச்சு நல்ல வெயிட்டான டைம் பாம்பை என்ன பண்ண வச்சு சின்ன பின்னமாக சிதற விடணும். சில நேரத்தில் நான் பாஸ் ரொம்ப சிம்பிளாக ஜோக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுதான் இன்டென்ஷன் ஆஃப் எனிமி. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் பேசுகிறோம். ஒரு சின்ன இடம் கொடுத்தா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பாம்பை வைக்க முடியும் வச்சு என்ன பண்ணலாம்? ஒரே ஷாட்டாக க்ளோஸ் பண்ண தான் யார் விரும்புவா? பிசாசு விரும்புவான். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். ஆனால் தெரியாமல் என்ன பண்ணுறோம்? நேரத்தில் நம்ம கொஞ்சம் வீம்பு, கொஞ்சம் வைராக்கியம் என்ன பண்ணுறோம்?
அதனால கொஞ்சம் என்ன பண்ணுறோம், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். அப்புறம் கொடுக்கக்கூடாத விலையை என்ன பண்ணுறோம், அதுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். தேவையில்லாத விலை கிரயத்தை நாம் செலுத்த வேண்டி வரும். ஸோ இங்கே என்ன நடக்குது, ஏன்னா அங்கே அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டது. ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார் ஆண்டவர்? உத்தரவு கொடுத்த போது ஓகே கோன்ட்டார். அதுங்க கேட்டுச்சுங்க, இந்த ஏரியா விட்டு எங்களை திறத்தக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, இந்த பண்ணிக்குள்ளே எங்களை அனுப்புங்க, கிராண்டட். பண்ணிக்குள்ளே போகணும்னு சொன்னார். பண்ணிக்குள்ளே போன பண்ணியில் என்ன பண்ணுச்சு, ஓடி போய் 2000 பண்ணி இருந்தது, எல்லா பண்ணியும் எங்கே குதிச்சு தான், அந்த கடலில் குதிச்சு எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா எதுக்கு அது பண்ணிக்குள்ளே போகணும்னு, இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்குள்ளே போகணும்னு கேட்டுச்சு. ஓ, பண்ணி ஒரு அசுத்தமான விலங்கு, இந்த அசுத்தாவிலாம் அசுத்தத்தை பிடிக்குது, அதனால் அதுக்குள்ளே போய் விரும்பிச்சு, போயிடுச்சு. சரி உள்ளே போச்சு, இருக்க வேண்டியது தானே, எதுக்கெல்லாம் கடலில் போய் விழுந்து செத்துச்சு, எதுக்கெல்லாம் கடலில் விழுந்து செத்துச்சு, ஏன் சாகணும், எதுக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பண்ணிங்களோம் சொல்லுங்க, எதுக்காக? அந்த ஊரில் வந்து பார்க்கும்போது பன்றி வளர்ப்பு தான் பெரிய பிஸ்னஸ். யூதர்கள் பன்றி வளர்க்க மாட்டாங்க, பன்றி கிட்ட கூட போக மாட்டாங்க. இது தெக்கப்போலி என்கிற இடத்துல நடக்கிறது. இது எங்கே நடக்கிறது, தெக்கப்போலி. இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா யூதேயா சமாரியா இருக்குது, மேலே நாசரேத்தெல்லாம் இருக்குது, அதுக்கு அந்த சைடில் தான் இது இருக்குது, தெக்கப்போலின்னு இருக்குது. தெக்கப்போலி என்றால் 10 பட்டணங்கள் இருக்கிற இடம்னு அர்த்தம். டெக்கானா 10, போலீஸ்னா சிட்டி, டெக்கப்போலிஸ்னா 10 ஊர்கள் இருக்கிற ஒரு இடம். இது கிரேக்கர்கள் ரோமர்கள் காலத்திலிருந்து இருக்கிற 10 ஊர்கள். இங்கே வந்து எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, கலந்து வாழ்கிறார்கள். இங்கே வேற யூதர்கள் இருக்கிற இடம் கிடையாது, எல்லா மக்களும் கலந்து வாழ்கிறார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் என்ன பிஸ்னஸ் தான் பெரிய பிஸ்னஸ், பன்றி பிஸ்னஸ் தான் பெரிய பிஸ்னஸ். இன்றைக்கே இன்கம் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட்லாம் போட்டாங்களா, எந்த பிஸ்னஸ் தான் போட்டு கொடுப்பாங்க, சிலருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுப்பாங்க, சிலருக்கு பன்றி குட்டி வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா பண்ணி என்ன போடும், ஒரு நேரத்தில் 10 போடும் குட்டி, ஆடு அதிகபட்சமாக 2 தான் போடும். பண்ணி எத்தனை போடும், போட்டால் 10 குட்டி கூட போடும். சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடலாம். பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன சூஸ் பண்ணுவாங்க, பன்றி வளர்ப்பு திட்டம் பண்ணுவாங்க. அந்த காலத்து மக்கள் என்ன பண்ணாங்க, பன்றியை தான் அதிகமாக வளர்த்தார்கள். ஏனென்றால் அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய வருமானம் வந்தது, நிறைய வருமானம் வந்தது. புரியுதுங்களா? ஸோ பிசாசு ஒரு ரூட்டில் அவனை சாவடிச்சா, அவன் இன்னொரு ரூட்டில் என்ன பண்ண பார்க்குறான், ஒரு கேம் ஆட பார்க்குறான். என்ன கேம் ஆடுறான், ஆண்டர் வந்தார், ஒருத்தனை பிடிச்சி வச்சுருந்தேன், இந்த ரூலை நான் கண்ட்ரோல் பண்ணின்னு இருந்தேன், இவரை இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே ஊழியம் செய்ய விட்டா இந்த இடத்துக்குள்ளே வந்தார் என்ன ஆகிடும், அங்கங்கே எத்தனை லேகியோன்னு சுற்றி இருக்குதோ தெரியாது, எல்லா லேகியும் என்ன ஆகிடும், காலி ஆகிடும். இந்த ஏரியா விட்டு என்ன பண்ணுகிறோம், முதல்ல வெளியே அனுப்பணும். நான் நேராக விட்ட போது என்ன பண்ண முடியாது, வெளியே அனுப்ப முடியாது. இன்டைரக்ட் பிளான் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பிளான் பண்ணிட்டாரு. என்ன செய்கிறாப்புல, எல்லாம் பண்ணி செத்து போச்சு. எல்லாம் பண்ணி செத்துன மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் பேஜாராகி போச்சு. அவங்க யோசிக்கிறாங்க, இது இவரை விட்டால் என்ன ஆகிடும். இயேசுவினிடத்தில் வந்து வாசிங்களேன், 14ஆம் வசனம் வாசிங்களேன். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஒரு வார்த்தையை நோட் பண்ணுங்க இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பயந்தார்கள்னா நியாயம் இருந்தது. அவன் பேய் பிடிச்சவன், அவனே தன்னை கல்லால் அடிச்சுன்னு இருக்கிறான், கீரின்னு இருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடிச்சிடுவானோன்னு பயந்தா இல்லை நியாயம் இருக்குது. ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்தான், பைத்தியக்காரனாக இருந்தான், அப்போ பயந்தா நியாயம் இருக்குது. இப்போ ஏன் பயப்படுறாங்க எல்லாரும், இப்போ நல்லா இருக்கிறான், வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறான், புத்தி தெளிஞ்சிருக்கிறத பார்த்து, புத்தி தெரியாமல் வந்தப்போ பார்த்து பயந்தா பரவாயில்ல, இப்போ புத்தி தெளிஞ்சிருக்குது, தெளிந்த புத்தி உள்ளவனை பார்த்து என்ன பண்ணாங்களா எல்லாரும், பயந்தார்கள். அவனை பார்த்து பயந்தார்களா, அவனை பார்த்தும் பயந்துருக்கணும். இன்னொரு பக்கம் இப்படிப்பட்டால ஒரு நிமிஷத்தில் இப்படி மாற்றிட்டாருன்னு சொல்லி இயேசுவை பார்த்து இவர் யாரோ அப்படிங்கிற அந்த விதமான எண்ணத்தில் என்ன பண்ணாங்களாம், பயந்தார்களோ. இல்லை இவ்வளோ பண்ணி ஒரே நாளில் போயிடுச்சே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் என்ன ஆகும், எல்லாம் காலியானா நம்ம ஓனர்களுக்கு போய் நம்ம என்ன பதில, பன்றி மேய்க்கிறவங்க தான் இவங்கெல்லாம், நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி பயந்தாங்க, நமக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக. ரொம்ப சந்தோஷப்பட்டார்களா நல்லா இருந்திருக்கும். அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருக்கிறதை பார்த்து, அவன் புத்தி தெளிந்ததை பார்த்து எல்லாரும் களி கூர்ந்தார்கள், எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள்னா அது ஒழுங்கான முறை. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, எல்லாம் பயந்தார்கள் இருக்குது. வாசிங்க, அடுத்தது என்ன வாசிங்க.
இப்போ பாருங்க, இன்னொரு கூட்டம் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்குது. முன்னாடி சாத்தான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சான், எங்களை இந்த எல்லையை விட்டு துரத்தாதீங்க, அவன் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சான். இப்போ இந்த எல்லையில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க, எங்க எல்லைக்குள்ள வராதீங்க, வெளியே போயிடுங்க. சாத்தான் அவன் லாபத்துக்காக இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சான். என்ன சொன்னான், எங்களை இங்கேருந்து என்ன பண்ணாதீங்க, துரத்தாதீங்கன்னு அவன் ப்ரேயர் வச்சான். இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க லாபத்துக்காக இந்த எல்லைக்குள்ள வராதீங்கன்றாங்க இல்லையா? Satan asked Jesus not to send them away from that region. People asked Jesus not to stay with them in that region. அனுப்பாதன்றாங்க, நீங்க இருக்காதன்றாங்க. ரெண்டுத்துக்குமே என்ன காரணம், அவங்கவுங்க சுயலாபம். சரி, இங்கே பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 ஊருங்களை பற்றி பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசாமி சமாரியாவுக்கு போய் ஊழியம் செஞ்சார் இல்லைங்களா? அங்கே ஒரு ஸ்திரியை சந்திக்கிறார் கிணத்தண்டையில். அந்த ஸ்திரியோடு கூட அவர் பேசினார். அந்த ஸ்திரி என்ன பண்ணாங்க, ஓடி போய் என்ன பண்ணாங்க, கிராமத்தில் போய் சொன்னாங்க, நான் ஒருத்தரை சந்தித்தேன், என்னை பற்றி அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, வந்து பாருங்க அவர் தான் மேசியாவான்னு சொன்னாங்க. அந்த மக்கள்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, அவரை கூட்டின பண்ணாங்க, கிராமத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அவர் நான் போகிறேன்னா கூட போகாதீங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவர் இல்லைப்பா நான் இங்கே இருக்கணும், அடுத்த கிராமத்துக்கு நான் போகணும் சொல்லி நான் போகிறேன்னா கூட அந்த மக்கள்லாம் பண்ணவில்லை, போக விடலை. அப்படியும் ஒரு மக்கள் என்ன பண்ணுறாங்க இருந்தாங்க. ஒரு பெண்ணுடைய சாதாரண ஒரு சாட்சியை கேட்டுட்டு, ஒன்றும் பெரிய அங்கே அற்புதம் அடையாளம் ஒன்றும் நடக்கலை, என்னை பற்றி அப்படியே புட்டு வச்சார் அவர், நான் யாருன்னு அப்படியே பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அதுக்கே அந்த மக்கள் என்ன பண்ணலாம், ஷாக் ஆகிட்டு அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இங்கே பார்க்குறோம் பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்குது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை இன்னும் எங்களுக்கு நிறைய வேணும், எங்களுக்கு இன்னும் நிறைய அற்புதம் நடக்கணும், இன்னும் நிறைய காரியங்களை விடுதலை வேணும்னு என்ன பண்ண மக்கள் யாரும் அதை விரும்பவில்லை. சமாரியா மக்கள் என்ன பண்ணாங்க, விரும்பினார்கள். அவர்கள் கலப்பின யூதர்கள். சமாரியில் இருந்தவங்க யார், யூதர்கள், கலப்பின யூதர்கள். அவங்க விரும்பினார்கள், இவங்க என்ன பண்ணல, விரும்பவில்லை இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன 3வது பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மனிதன் என்ன பண்ணுறாரு, ஏசாமி என்ன பண்ணுறாரு, இவங்களாம் போங்க போங்கன்னு சொல்கிறார் இல்லைங்களா? மக்கள் அவங்க வேணாம் போயிடுங்கன்றாங்க, வேணாம் போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி வேணாம் போயிடுங்கன்னு சொல்லி யாராவது ரிஜெக்ட் பண்ணால் அதை ஓவர் பவர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணார், ஆண்டவர் போக மாட்டார். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி போகிறதில்லை. ஆனால் அவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார், வாசிங்க. அப்பொழுது என்ன நடந்தது, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் இல்லைங்களா? People can stop preachers from preaching, but nobody can stop a witness from sharing. என்ன பிரசங்கம் பண்ண விடாமல், கூட்டம் நடத்த விடாமல் என்ன பண்ணலாம், யாரும் தடை பண்ணிடலாம். ஆனால் அவங்க வீட்டில் உட்காந்து பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிற பேசுறது யாரும் தடை பண்ண முடியுமா? நீங்கள் நேரம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போய் உட்காந்துன்னு ஆண்டை பற்றி நீங்கள் எதாவது பேசி யாரும் தடை பண்ண முடியுமா? பேச பற்றி பேச சொல்ல முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? நம்ம எங்கேயா ஒரு கூட்டம் போட்டு நடத்த வந்தால் என்ன பண்ணலாம், அதை யாரும் வந்து பிளாக் பண்ணலாம். ஏன் இங்கே நடத்துறீங்க, எதுக்கு இங்கே நடத்துறீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் தனிப்பட்ட விதமாக ஒவ்வொருத்தரும் கடந்து போய் அவங்கவுங்க சாட்சியை பிறரோடு சொல்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதான் பண்ணுறாரு. என்ன அனுப்பிச்சிட்டிங்களா, சரி ஓகே நான் போகிறேன், ஆனால் நான் ஒரு வல்லமையான சாட்சி என்ன பண்ணுறீங்க, விட்டுட்டு போகிறேன், நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஒரு சாட்சி போதும் இந்த ஊரை என்ன பண்ணுறதுக்கு மாற்றுவதற்கு என்று ஆண்டவர் அறிந்து அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், புத்தி தெளிந்தவன், சுவாதீனமானவன் இல்லைங்களா? அவனோட முன்னாடி வாழ்க்கையும் பின்னாடி வாழ்க்கையும் பாருங்கள். ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, பிஃபோர் கிரைஸ்ட் இல்லைங்களா? அவன் எப்படி இருந்தான், கலரில் வாழ்ந்தான், நிர்வாணமாக வாழ்ந்தான், கொடூரமாக இருந்தான், வயலண்ட்டாக இருந்தான், எப்பவுமே கத்திட்டு இருந்தான், காயப்படுத்திட்டு இருந்தான், ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருந்தான், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் அவனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறான், அமைதியாக உட்காந்துருக்கிறான், சமாதானத்தோடு இருக்கிறான், ரொம்ப கிளியர் மைண்டாக இருக்கிறான், எல்லாமே டோட்டலாக மாறி போயிருக்குது. இப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே வந்து விட்டால், அவன் முன்னாடி நிலைமை எந்த நிலைமை அவனா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வந்து விட்டால், அவருடைய கரம் அவனை தொட்டு விட்டால், அந்த மனிதர்கள் உடனே செய்ய விரும்புவது என்ன தெரியுங்களா, செய்ய விரும்புவது என்னது, அப்பா இத்தனை வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவரே, என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்க்கல, முதல்ல அவங்கள போய் என்ன பண்ண, நான் பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ண போய் பார்க்கணும். ஒன்றுனா புத்தி தெரிஞ்சு எல்லாம் வந்திருக்கலாம். இப்போ
என் பொண்டாட்டியை பார்க்கணும், என் பிள்ளையை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்க்கணும், என் அண்ணனை பார்க்கணும், என் தம்பியை பார்க்கணும், திரும்பி ஓடனா தேங்க்யூ வெரி மச் ஓடனா இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? நம்ம கூட வரேன்றான். எங்கே வரேன்றான்? கூட வரேன்றான். இயேசுவை சந்தித்த ஒவ்வொருவரும் அவர்கிட்ட உண்மையாக ஒரு தொடுதலை, அற்புதத்தை, விடுதலை பெற்றுக்கொண்ட எவரும் அவர்கிட்ட ஓடி போகணும்னு விரும்ப மாட்டாங்க. அவர் பின்னாடி வரணும் தானே பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி வந்தவங்க எத்தனை பேர்? இயேசு என்னை தொட்டாரு, இயேசு என் வாழ்க்கையை மாற்றினாரு, அதனால தான் அவர் பின்னாடி என்ன பண்ணுறேன், வரேன். யாரெல்லாம் அவர் தொடுகிறாரோ, யாரெல்லாம் அவர் மாற்றுறாரோ அவங்க விட்டுட்டு ஓடி போக விரும்புகிறாங்க, அவங்க பின்னாடி வரதானே பண்ணுவாங்க, விரும்புவாங்க. இந்த மனிதன் அப்படி தான் பண்ணுறான், அவர் பின்பதாக வரேன்னா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இது அவனுடைய ரிக்வெஸ்ட், த ரிக்வெஸ்ட் ஆஃப் த டிசைபிள். இல்லையா? என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் த ரிக்வெஸ்ட், த பிரேயர் ஆஃப் த டீமன்ஸ். ரெண்டாவது பார்க்குறோம் த பிரேயர் ஆஃப் த டெக்கபோலி பீப்புள். மூணாவது பார்க்குறோம் த பிரேயர் ஆஃப் அ டெலிவர்ட், விடுதலை ஆக்கப்பட்ட மனிதனுடைய ஜெபம். ஐயா நான் அவங்க கூட வரேன்றாரு. ஆண்டவர் என்ன சொல்லாரு? நோன்ட்டார். அதான் சொன்னேன், சாத்தானுடைய ஜெபத்துக்கு எஸ்ன்னு பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த விசுவாசன ஜெபத்துக்கு நோ நோ வரக்கூடாது அப்படின்ட்டாரு. அந்த தெக்கப்போலி மக்கள் சொன்னாங்க இருக்கக்கூடாது போங்கன்னாரு. ஓகே போறேன்னாரு. இல்லைங்களா? அவங்களுக்குலாம் ஓகே பண்ணிட்டாரு. ஆனால் விசுவாசியுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா நேரத்தில் எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்லினே இருக்க மாட்டார். நான் கேட்டால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் எஸ் எஸ்ன்னு தான் தலையாட்டினே இருப்பார். அப்படி கிடையவே கிடையாது. சில நேரத்தில் அவர் நோன்னு சொல்லுவார். அந்த நோல தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அவர் சொல்கிற நோல தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. எல்லா நேரத்தில் எஸ்ல தான் ஆசீர்வாதம்னு நம்ம நினைப்போம். இல்லை, சில நேரத்தில் நோல தான் ஆசீர்வாதம் இருக்கும். எனக்கு நோன்ட்டார். ஏன்? அவன் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இருள் நிறைந்த இடத்துக்கு நீ தாண்டா வெளிச்சம், என்ன வர வேணான்ட்டாங்க. உலகத்தின் வெளிச்சம் நான். என்னை இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? துரத்தி அடிக்கிறார்கள். அந்த மனிதனை துரத்தி அடிக்க முடியாது. அந்த ஊருக்கார் அவர் என்ன அனுப்பிடலாம், நான் யூதன், என்ன வெளியே அனுப்பிச்சிடலாம், நான் போயிடலாம். ஆனால் நீ இந்த ஊரில் இந்த மண்ணில் பிறந்தவன், உன்னை யாரும் அனுப்ப முடியாது. இந்த இடத்துக்கு நீதான் சாட்சி, இந்த இடத்துக்கு நீதான் என்ன பண்ணும் சாட்சி. ஆனால் நீங்க சாட்சியாயிருன்னு சொல்லி என்ன பண்ணாரு? கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி. இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அதில் தான் இந்த இதோடைய ஹோல் வெயிட் அங்கே தான் நிற்குது இல்லையா? கர்த்தர் என்ன பண்ணறான்? அவர் என்ன சொல்ற? ஆண்டவர் என்னன்னு வார்த்தை யூஸ் பண்றாரு? உன் மேல நான் இரக்கம் வச்சு இதை நான் என்ன பண்ண செய்கிறேன். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ஸில் அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். டெல் வாட் த லார்ட் இன் இஸ் பிட்டி ஹஸ் டன் ஃபார் யூ. நீ உனக்கு எந்த தகுதி கிகுதி அதெல்லாம் கிடையாது, நீதி கிடையாது. உனக்காக எந்த குடும்பத்தாரும் வந்து என்னை கூப்பிடல, ஜெபம் பண்ணல, கேட்கல. நீயும் என்னை வந்து கேட்கல, யாரும் வந்து என்னை கேட்கல, ஒன்றுமே கிடையாது. நீ எங்கேயோ இருந்த, நான் எங்கேயோ இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒருவன் இருக்கிறான் என்பதை நான் அறிந்தேன். உன்மேல நான் பரிதாபம் கொண்டேன், உன்மேல நான் இரக்கம் கொண்டேன். தேவன் உன்மேல இரக்கம் கொண்டார். இல்லைங்களா? அந்த வார்த்தை என்ன சொல்ல பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்ல பாருங்க அந்த வார்த்தையை. வாசிங்க. கர்த்தர் உனக்கு, கர்த்தர் லார்ட் என்ற வார்த்தை, கர்த்தர் உனக்கு இறங்கி உன் மேல இரக்கம் வச்சு பரிதாபம் வச்சு பாவப்பட்டு நீ அவரை தேடி வராமல் இருந்த போது, தேடக்கூடிய அளவுக்கு உனக்கு சுயநினைவு கூட இல்லாமல் இருந்த போது, தேடணும் கேட்கணும் எனக்கு விடுதலை வேணும் அந்த சுயநினைவு கூட உனக்கு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீ எங்கேயோ இருக்கிற, எப்படியோ இருக்கிற, அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற, கணக்கிலே இல்லாமல் இருக்கிற, சொந்த பந்தம் குடும்பமே தண்ணி தச்சு விட்டுருப்பேன், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியல. கட்டி போட்டால் கூட வீட்டில் வைக்கலாம், கட்ட கூட முடியல, கடலில் தான் இருக்கிறான், விட்டாச்சு. அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தேடி வந்தார். அதுதான் பயங்கரம். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. தேடி போகிற ஆண்டவராக இருக்கிறார், தேடி வருகிறார். சில நேரத்தில் சிலருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, போய் கேட்குறாங்க. நிறைய இடத்துல எவ்வளவு போய் கேட்குறேன், என் பிள்ளைய வந்து என்ன பண்ண குணமாக்கணும், அங்கே போகிறாரு. இங்கே யாராவது கேட்டாங்களா? அவனுக்காக யாரும் கேட்கவும் இல்லை, அவனும் கேட்கவும் இல்லை. அவனுக்காக யாரும் பெட்டிஷன் போடவே இல்லை, அவனும் கேட்கல. ஆனால் அவன் நிலைமையை அறிந்த ஆண்டவர், இந்த மனிதனுடைய பரிதாபமான நிலைமை அறிந்த ஆண்டவர், அவனோட போராட்டமான வாழ்க்கையை பார்த்த ஆண்டவர் இல்லையா? ஒரு நல்லா வாழ வேண்டிய மனுஷனை அவுத்து போட்டு கல் எடுத்து தன்னை அடிச்சுக்கின்னு காயப்படுத்திக்கின்னு கல்லறையில் போய் வாழ்ந்துக்கின்னு கஷ்டப்பட்டுன்னு இப்படி வேதனைப்பட்டுன்னு வாழ்ந்துன்னுக்கிறானே, இவனுக்கு நான் விடுதலை கொடுன்னு சொல்லி யார் முடிவு எடுக்கிறான்? ஆண்டவர் முடிவெடுக்கிறார். பிதாவாகிய தேவன் முடிவெடுத்து குமாரனுக்கு அதை வெளிப்படுத்துறார். குமாரன் நேரம் என்ன பண்ணிட்டாரு? ஸ்பாட்டுக்கு போனார், விடுதலை ஆக்கினார். அந்த மனிதன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? வாசிங்க. அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவளை எல்லாம்
தெக்கப்போலி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, போய் செய்ப்பான்னாரு. அவன் செஞ்சானா இல்லையா? செய்யறேன் தலையாட்டின்னு கம்முன்னு போயிட்டானா? இல்ல அப்புறம் செய்யலான்னு யோசனை உட்காந்துட்டானா? ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை போய் என்ன பண்ணா? செய்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்கு நம்ம வரோம், வார வாரம் பிரசங்கம் கேட்கிறோம், வார வாரம் நமக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, எத்தனையோ காரணம் சொல்லப்படுகிறது. நாம இன்னைக்கு தான் பிசாசு பிள்ளைந்து விடுதலானும் கிடையாது. நம்ம என்னைக்கோ விடுதலை ஆகி ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்கள், பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்ட மக்கள், வேதத்தை வாசிக்கிற மக்கள், சபைக்கு வந்து கொண்டிருக்கிற மக்கள். நாம உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? உடனே அதை செயல்படுத்துகிறோமா? பாருங்க, பயங்கரமா பிசாசு பிடிச்சிருந்து எப்படியோ இருந்த மனுஷன் ஒன் டச்சில் டெலிவர் ஆனா, போய் இதை செய்ப்பானாரு, உடனே அவன் செஞ்சான். எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இல்லை, எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த மனிதன் மூலமாக எவ்வளோ பேருக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் பண்ணியிருப்பார்? பெரிய காரியங்களை செய்திருப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, நாங்களாம் விசுவாசி, நாங்களாம் விசுவாசி. ஆமாம், நீங்களாம் விசுவாசி தான், ஆண்டவருடைய விசுவாசிகள். ஆனால் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொன்னார்? மலை பிரசங்கத்தை கேட்க வந்த 5000 பேரை பார்த்து தான் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பு. வெறும் 12 பேர் அப்போஸ்தலரை கூட நிக்க வச்சு என்ன பண்ணல? நீங்கள் உப்பு, நீங்கள் வெளிச்சம் சொல்ல, எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே நாம் இருக்கிற இடத்துல, நாம் இருக்கிற பகுதிக்கு எல்லாருமே ஒரு சாட்சியா இருக்க வேண்டும், ஒரு வெளிச்சமா இருக்க வேண்டும், அவர் நாமத்தை பிரசித்தம் பண்ண வேண்டும். ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அதுக்கு தான் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்றால் அதற்காக தான். A.W. டோசர் என்கிற மிக பிரசித்தி பெற்ற ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இதுதான்: we are not saved for showcase, we are not saved for showcase, we are saved for service. ஷோகேஸ்ல வைக்கிறதுக்காக கடவுள் நம்ம என்ன பண்ணல. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? வார வாரம் அழகா சர்ச்சுக்கு டைமுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? உட்காந்துட்டு, இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட வந்து உட்காந்துட்டு டைமுக்கு என்ன பண்ணுவேன்? எழுந்து போயிடுவேன். இதையே நான் ஒரு 50 வருஷம் 55 வருஷம் 60 வருஷம் செஞ்சுன்னு இருப்பேன். we are not saved for showcase, we are saved for service. சேவை செய்வதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஊழியக்காரன் ஆனதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்யல, நான் ஊழியம் செஞ்சு நிறைய பேரை ரட்சிப்புகளை நடத்தி, நிறைய பேர் அபிஷேகங்களை நடத்தி, நான் போயினே இருக்கிற பாதையில தான் நான் ஊழியக்காரன் ஆனேன். புரியுதுங்களா? பாஸ்டர் ஆயிட்டு அழைப்பு வந்து அபிஷேகம் வந்து பாஸ்டர் ஆயிட்டு நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கல. நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேனோ அப்பத்துலேருந்தே ஊழியம் செய்ய ஆரம்பித்து ஊழியம் செய்து கொண்டே போய் 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 அதில் நிறைய கனிகளை பலன்களை பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு நாள் டக்குன்னு ஆண்டர் கமான் அப்படின்றாரு. ஆண்டர் போய் செய்யணும்னா எனக்கு காதில் சொல்லி நான் ஊழியம் செய்ய போல. ரட்சிக்கப்பட்ட நான் விசுவாசி, நான் செய்யணும், அது என் மேல் விழுந்த கடமை. அதுக்காக செஞ்சுன்னு இருந்தோம். கடைசியில் ஆண்டவர் கமான் கூப்பிட்டப்போ என்ன பண்ணிட்டோம்? ஓகே வரேன் ஆண்டவரே, உங்கள் மேல் விழுந்த கடமை, சுவிசேஷத்தை பிரசங்கியாதது எனக்கு ஐயோ. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த பொசிஷனில் இருக்கலாம், பெரிய பொசிஷனில் இருக்கலாம், சின்ன பொசிஷனில் இருக்கலாம். ஒவ்வொரு பொசிஷனும் கர்த்தர் ஏன் கொடுக்கிறார் என்றால் அந்தந்த பொசிஷனில் இருக்கிறவங்க அந்தந்த ரேஞ்சில் இருக்கிற மக்களை மீட் பண்ணுவதற்காக தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒரு லெவலில் கொண்டு போய் ஒரு நிற்க வைக்கிறாருன்னா அந்த லெவலில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த லெவலில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணணும்? ரீச் பண்ணணும். ஐயோ எனக்கு லெவலே இல்லை, நான் இந்த லெவலில் இருக்கிறேன்னா அந்த லெவலுக்கு எத்தனையோ பேர் மக்கள் இருக்கிறாங்க. அந்த லெவல் மக்களை உங்களால் தான் ரீச் பண்ண முடியும், வேற யாரெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தான் நிறைய விதமான மக்கள் இந்த சபையில் உட்காந்துருக்குறோம் இல்லைங்களா? இங்கே பக்கத்தில் காஷ்மீர் மார்க்கெட்டில் எத்தனை விதமான மீன்கள் இருக்குதோ அந்த மாதிரி பல விதமான மீன்கள் எங்கே இருக்குது? இப்போ இங்கே எல்லா விதமான மீன்களும் இங்கே இருக்குது. ஒவ்வொரு மீனுக்கு ஒரு ருசி உண்டு, ஒரு பயன் உண்டு இல்லைங்களா? அதே மாதிரி நம்மள மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் என்ன பண்ண ஆண்டரை பற்றி போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கடமை கடமை. இங்கே பார்க்குறோம், இந்த டிமானியாக், இந்த பேய் பிசாசு பிடித்த மனிதனுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு தியானிச்சிருக்கிறோம். ஒரு 3 பேஜுக்கு மேலே என்கிட்ட குறிப்பு இருக்குது. இதை ஃபுல்லாக நான் உட்காந்து படித்து என்ன பண்ணியிருக்க முடியாது, சொல்ல முடியாது. கிறிஸ்பா ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன். அவன் எப்படி இருந்தான்? பயங்கர மோசமாக இருந்தான், மறக்கப்பட்டிருந்தான். யார் மறந்தாலும்
நம்மை படைத்த தேவன் நம்மை மறப்பதில்லை. யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். ஃபுல்லா எல்லாம் வாஷ் அவுட் ஆகட்டும், கவலையப்படாதீங்க. நமக்காக ஒருத்தர் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார், தேடி வருவார். எங்க வருவாரு, தேடி வருவார். நீங்க எந்த இடத்துல போய் எப்படி படுத்திருந்தாலும் அங்க தேடி வருவார். எலியா போய் அப்படியே சுருண்டு படுத்துக்கிறார் ஒரு மூலையில, அமுச்சு விட்டார் அப்போஸ்தலர் ஒரு தூதனை, போ அங்க போ படுத்துன்னு இருக்கிறான் பார், நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, எழுந்து கிளம்பு போ. வானத்து போஜனத்தை கொடுத்து, பரலோகத்துல ஹெவன்ல இருந்து வந்து சாப்பாடு பல்லாம் கொடுத்து அவரை தயார் பண்ணி அனுப்புகிறார்கள். தேடி வருவார் ஆண்டவர். கொர்நேலியுன்ற நல்ல மனுஷன் இருக்கான், ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா சத்தியம் தெரியல, அனுப்புறார் தூதனை, போ அங்க போய் அவனை சொல்லு, ரீச் பண்ணார். மக்களை தேடுறார் ஆண்டவர். எங்கெங்கெல்லாம் நல்ல மனிதர்கள் இருக்கிறார், யாரெல்லாம் அவருக்கு தேவை அவங்களை தேடி வந்து விடுவார். நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்பதனால நம்ம நிச்சயம் தேடி வருவார். நம்மை தேடி வந்து நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் இல்லைங்களா. நாமளும் தேடி போய் சில மக்களுக்கு என்ன பண்ணணும், அந்த ஆண்டவரை பற்றி சொல்லணும், தேடி போய் சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் விடுதலை ஆக்கப்பட்டது எதற்காக, பிறரை விடுதலை ஆக்குவதற்காக தான். நாம் விடுதலை ஆக்கப்பட்டது எதற்காக, பிறரை விடுதலை ஆக்குவதற்காக தான். நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ, இலவசமாய் பெற்றீர்கள், அதை இலவசமாக நம்ம எல்லாருக்கும் போய் கொடுங்கள் என்பதுதான் வேத சத்தியம். நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த பேசேஜ் திருப்பியும் படித்து நல்லா தியானிங்க. இந்த மனுஷன் மேலே ஆண்டவர் எவ்வளோ பரிதாபப்பட்டார், எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எவ்வளோ அன்பு கூர்ந்து வந்து அவன் என்ன பண்ணுறாரு, விடுதலை ஆக்கினார். நம்முடைய தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு, நம்முடைய தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெருசு. வல்லமையும் பார்க்குறோம், பயங்கரமான வல்லமை. அஃப்கோர்ஸ் பிசாசத்தது ஒரு பெரிய வல்லமை கிடையாது, அது நாய் வெட்டுற மாதிரி தான் இருக்குது, அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அவருடைய அன்பு தான் ரொம்ப பெருசு, அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை நாம் என்ன பண்ணுறோம், சேவிக்கிறோம். அந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை நாம் எல்லாருக்கும் போய் என்ன பண்ணணும், சொல்லணும். இந்த மனிதனை போல, அவன் பேர்லாம் இங்கே போடல, அவர் பேரே கிடையாது, ஆனால் அந்த மனிதனை போல நாமும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, ஒன்று சொல்கிறேன் முடிச்சிடறேன், அவ்வளோதான். அவங்க வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும், எப்படியோ இருந்திருக்கும், கடவுள் அவங்கள அப்படி இருப்பார், ரட்சித்திருப்பார், விடுதலை ஆக்கியிருப்பார், அவங்கள உயர்த்தி இருப்பார், அவங்கள நல்லா வச்சிருப்பார். அவங்க இப்போ ஆண்டரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும், ஆண்டர் விரும்புவார். ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்களுடைய இந்த பழைய வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு அவங்க வெக்கப்படுவாங்க. அதெல்லாம் நான் சொன்னால் அப்புறம் என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, என் மதிப்பு என்ன ஆகுது, எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நானே இப்போ ஒரு பயங்கரமான இமேஜில் நானே பண்ணியிருக்கேன், இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், அந்த இமேஜ் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி என்ன பண்ண மாட்டாங்க. அந்த பழைய இதெல்லாம் தங்கள் வாழ்க்கையினுடைய சாட்சியை சொல்லாமே என்ன பண்ணுவாங்க, இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பெரிய தப்பு, அது பெரிய தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஒரு இளம் வாலிபனுக்கு செப்டிசிமி ஆயிடுச்சு, ஃபுல்லா ரத்தம் ஃபுல்லா பாய்சன் ஆயிடுச்சு, செத்துருவான்ட்டாங்க. அவனே இருக்கணும் எலும்பு தோல். ஆனால் புடிச்சுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம்னா ஜெபம், மாசக்கணக்கில் உபவாச ஜெபம், நம்ம சச்சன் ஜெபம் பண்ணிச்சு, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் கர்த்தருடைய கிருபையினாலே அவன் விடுதலை பெற்றான், சுகமானான். அதே நேரத்தில் தான் பாகிஸ்தானில் இருக்கிற பாருங்க வாசிம் அக்ரம், அவங்க ஒய்ஃபுக்கும் அதே செப்டிசிமியா வந்துச்சு. அந்த அம்மா பாகிஸ்தான்லேருந்து இங்கே இந்தியாவுக்கெல்லாம் கொண்டு வராங்க சுகமாக்கிறதுக்கு. ஆனால் இந்த மனிதனை, இந்த வாலிபனை கர்த்தர் என்ன பண்ணார், சுகமாக்கினார், எழுந்தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். போராட்டத்தெல்லாம் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போவான். பாருங்க, இதுதான் என்னோட டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டு, நான் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. நான் வென்டிலேட்டரில் இருந்தான், அவன் வென்டிலேட்டரில் இருந்தான். தேவன் கிருபையாக இறங்கி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு வட இந்தியாவில் 2 சபை நடத்திட்டு இருக்கிறான். ஒவ்வொரு கிராமத்துலேருந்து வந்த பையன்தான், பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு தனக்கு ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்தார். அவரை பற்றி பேசணுன்ற ஒரு வைராக்கியமாக போய் இருந்து 2 சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவார், தன்னுடைய சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுவார். ஆரம்ப ஊழியம் தான், பாருங்க நான் இந்த மாதிரி இருந்தேன், சாவ போயிருந்தேன், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த மாதிரி எல்லாருக்கும் இதே மாதிரி வராது, வரக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரான லிஸ்ட். பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அடிக்கப்பட்டிருப்போம், பாதிக்கப்பட்டிருப்போம், பயங்கரமான அனுபவங்களுக்குள்ளாக போயிருப்போம், கண்ணீருக்குள்ளே போயிருப்போம் இல்லையா, அது எது வேணாலும் இருக்கலாம். அதை கரெக்டாக எடுத்து, அதுதான் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற வலை, அதுதான் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற தூண்டில். அந்த தூண்டில போட்டால் தான் நீங்கள் மீனை பிடிக்க முடியும்.
அதை விட்டுட்டு நான் வெறும் பிரசங்கம் பண்ணுறேன், வசனம் சொல்கிறேன், நான் அப்படி மெசேஜ் ப்ரீச் பண்ணுறேன், இப்படி மெசேஜ் ப்ரீச் பண்ணுறனாங்களோ அதெல்லாம் பெருசாக எடுபடாது. உங்களுக்கு கொடுத்தா இருக்கிற வலை, உங்களுக்கு கொடுத்துருக்க தூண்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக மீன் மாட்டிக்கும் இல்லைங்களா? அந்த வலையை போட்டிலாம் நல்லா மாட்டோம். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆயுதம். அதை விட்டுட்டு நான் அதெல்லாம் என் பழைய வாழ்க்கையெல்லாம் பேச விரும்பல, அதெல்லாம் அது கனவாட்டம் நான் நினைக்கிறேன், அதெல்லாம் நான் மறந்துடுவேன், அது எனக்கு வேணான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குது என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கர்த்தர் அந்த நிலைமையில் தான் எடுத்தார்னா அதை போய் சொல்லு. கர்த்தர் உனக்கு இறங்கி செஞ்சதை சொல்லு. நான் பைத்தியக்காரனாக சுற்றின்னு இருந்தேன், நான் அம்மனமாக சுற்றின்னு இருந்தேன், என் ஆண்டவர் மேலே இறக்கம் வச்சாரு, என் நிர்வாணத்தை மூடினாரு, என் அழுகையெல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றினாரு. போய் சொல்லுங்க, பெரிய காரியங்கள் நடக்கும். கண்ணில் முடி ஜெபிப்போமா?